அன்னைக்கு ஒட்டுமொத்த ஸ்ரீலங்கா டீம் ஃபேன்ஸும் நம்ம இந்தியா டீமுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. இந்த கதை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. சரியா 2018ல இந்தியா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இந்த 3 டீமுக்கு மட்டும் நிதாக T20 ட்ரை சீரிஸ் ஒன்று நடந்துச்சு. அந்த சீரியஸ்ல பங்களாதேஷுக்கும் ஸ்ரீலங்கா டீமுக்கும் ஒரு பயங்கரமான மோதல் ஒன்று நடந்திருக்கும். அதாவது இவங்க 2 பேரும் மோதிக்கிட்ட முத மேட்ச்ல பங்களாதேஷ் பயங்கரமா சேசிங்ல அந்த மேட்சை வின் பண்ணிட்டு அந்த மேட்ச் வின் பண்றதுக்கு முக்கியமான காரணமான பங்களாதேஷ் பிளேயரான முஸ்பிகுர் ரஹீம் ஸ்ரீலங்கா பிளேயர்ஸை பார்த்து ஒரு நாகினி டான்ஸ் ஆடி இருப்பாரு. இதனால அப்போ பயங்கர காண்டான ஸ்ரீலங்கா பிளேயர்ஸும் அடுத்து அவங்களுக்கு நடந்த 2வது மேட்ச்ல அவங்க பங்குக்கு பங்களாதேஷ் பிளேயர்ஸ்க்கு எதிராக ஒரு நாகினி டான்ஸ் ஆட கொலை காண்டான பங்களாதேஷ் திரும்ப ஸ்ரீலங்கா அந்த மேட்ச்ல சேசிங்ல போட இந்த டைம் இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காண்டி ஒட்டுமொத்த பங்களாதேஷ் டீமே சேர்ந்து நாகினி டான்ஸ் ஆடி இருப்பாங்க. ஏன் அப்போ பங்களாதேஷ் ஃபேன்ஸ் கூட அந்த டான்ஸ் ஆடி இருப்பாங்க. இத பார்த்தப்போ பயங்கர மன உடைச்சலான ஒட்டுமொத்த ஸ்ரீலங்கா ஃபேன்ஸும் அந்த சீரிஸோட ஃபைனல் மேட்சான இந்தியா vs பங்களாதேஷ் மேட்சுக்கு இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி கூட்டமா வந்திருப்பாங்க. அப்படி அவங்க சப்போர்ட் பண்ணது வீண் போகாம அன்னைக்கு நம்ம இந்தியா தினேஷ் கார்த்திகோட பயங்கரமான பினிஷிங்னால பங்களாதேஷை வேற லெவல்ல வீழ்த்தி அந்த சீரிஸோட வின்னரா கப்ப தூக்கி இருப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த சமயத்துல கிரவுண்ட்ல இருந்த எல்லா ஸ்ரீலங்கா ஃபேன்ஸும் பங்களாதேஷ் டீமுக்கு எதிராக என்ன பண்ணிருப்பாங்கன்னா